வெல்கம் டு மேக்ஸ் போர்ட். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது சிம்ப்ளெக்ஸ் மெத்தட். சிம்ப்ளெக்ஸ் மெத்தட் எதுக்கு யூஸ் பண்ணுவோம்னா, ஒரு எல்பிபியை சால்வ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவோம். எல்பிபினா என்னென்னா லீனியர் ப்ரோக்ராமிங் ப்ராப்ளம். இந்த எல்பிபியை சால்வ் பண்ணுறதுக்கு நிறைய மெத்தட் இருக்குது. அதில் ஒரு மெத்தட் சிம்ப்ளெக்ஸ் மெத்தட். இந்த வீடியோவில் நம்ம இந்த சிம்ப்ளெக்ஸ் மெத்தட் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இதில் என்ன கொடுத்துருக்காங்க, மேக்ஸிமம் MAXனா மேக்ஸிமம் Z is equal to 3x plus 2y subject to 2x plus y less than or equal to 40, x plus y less than or equal to 24, 2x plus 3y less than or equal to 60, where x comma y greater than or equal to 0. கொடுத்துருக்க இந்த மேக்ஸிமைஸ் ஈக்குவேஷன் தான் அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன். இந்த அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷனில் இந்த ஜட்டோட வேல்யூ தான் நம்ம கண்டுபிடிக்கணும். இதில் 3 கன்ஸ்டன்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, 2 கன்ஸ்டன்ட்ஸும் கொடுப்பாங்க சில டைம். இல்லை 3 கன்ஸ்டன்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, அது லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டுவில் கொடுத்துருக்காங்க. சப்போஸ் இது கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு இருந்துச்சுன்னா நம்ம மைனஸ் மல்டிப்ளை போத் சைட்ஸ் மைனஸ் மல்டிப்ளை பண்ணால் லெஸ் தென் ஆர் ஈக்குவலாக சேஞ்ச் ஆகிடும். அதுக்கப்புறம் சம் ப்ரொசீட் பண்ணணும். இப்போ இங்கே 3 கன்ஸ்டன்ட்ஸ் இருக்கிறதுனால நம்ம 3 ஸ்லாக் வேரியபிள் எடுத்துக்கலாம். சொல்யூஷன் எப்படி வருதுன்னு பார்க்கலாம். சொல்யூஷன் இப்போ 3 கன்ஸ்டன்ட்ஸ் இருக்குது. இப்போ ஸ்லாக் வேரியபிள் S1 S2 S3 அப்படின்னு எடுத்துக்கணும். அப்போ எடுத்தோன்னா எப்படி வரும்னா 2x ப்ளஸ் ஒய், இது கூட நம்ம ப்ளஸ் S1னா ஸ்லாக் வேரியபிள் 1, அதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ப்ளஸ் S1 இஸ் ஈக்குவல் டு இந்த கன்ஸ்டன்ட்டை நம்ம ஈக்குவேஷனாக மாற்றிக்கிறோம், விச் இஸ் ஈக்குவல் டு 40. சிமிலர்லி மீதி 2 கன்ஸ்டன்ட்ஸும் அதே மாதிரி பண்ணலாம். இப்போ செகண்ட் கன்ஸ்டன்ட் என்ன இருக்குது, எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இங்கே S1 எடுத்துருக்கிறதுனால நம்ம S2 இஸ் ஈக்குவல் டு 24. நெக்ஸ்ட்டு 2x ப்ளஸ் 3y ப்ளஸ் S3 இஸ் ஈக்குவல் டு 60. கொடுத்துருக்க கன்ஸ்டன்ட்ஸை நம்ம இது மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கோம் ஸ்லாக் வேரியபிள் போட்டு. இப்போ x இஸ் ஈக்குவல் டு இதில் ஃபஸ்ட்டு இனிஷியல் ஃபீஸிபிள் சொல்யூஷன், பேசிக் ஃபீஸிபிள் சொல்யூஷன் கண்டுபிடிக்க போகிறோம். அதுக்கு என்ன பண்ணணும்னா எல்லா சம்முமே இப்போ x இஸ் ஈக்குவல் டு 0 அண்ட் y இஸ் ஈக்குவல் டு 0. இதில் x இஸ் 0 y இஸ் 0ன்னு 3 ஈக்குவேஷன் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். இங்கே x இஸ் 0 y இஸ் 0னா S1 இஸ் ஈக்குவல் டு 40. நெக்ஸ்ட்டு இங்கே செகண்ட் ஈக்குவேஷனில் x 0 y 0, ஸோ S2 இஸ் ஈக்குவல் டு 24. இங்கே x 0 y 0னா 0 0 ப்ளஸ் S3, ஸோ S3 இஸ் ஈக்குவல் டு 60. ஸோ S1 இஸ் ஈக்குவல் டு 40, S2 இஸ் ஈக்குவல் டு 24, S3 இஸ் ஈக்குவல் டு 60. திஸ் இஸ் த இனிஷியல் பேசிக் feasible சொல்யூஷன். இஸ் த இனிஷியல் basic feasible solution. நெக்ஸ்ட் நம்ம ஆப்டிமல் சொல்யூஷன் கண்டுபிடிக்கணும். ஆப்டிமல் சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம கொடுத்துருக்க இந்த ஈக்குவேஷனை ஸ்டாண்டர்ட் ஃபார்முக்கு சேஞ்ச் பண்ணி எழுதணும். அதாவது மேக்ஸிமைஸ் Z இஸ் ஈக்குவல் டு 3x ப்ளஸ் 2yன்னு இருக்குது. இங்கே நம்ம ஸ்லாக் வேரியபிளை சேஞ்ச் பண்ணி இந்த அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷனை சேஞ்ச் பண்ணணும். இப்போ இதில் ஸ்லாக் வேரியபிளை ஆட் பண்ணலாம். ஸ்லாக் வேரியபிளை ஆட் பண்ணும்போது கொடுத்துருக்க எல்பிபி என்னவாகும்னா மேக்ஸிமைஸ் Z இஸ் ஈக்குவல் டு 3x ப்ளஸ் 2y தான் கொடுத்துருக்காங்க. நம்ம எத்தனை ஸ்லாக் வேரியபிள் ஆட் பண்ணியிருக்கோம், 3 ஸ்லாக் வேரியபிள் ஆட் பண்ணியிருக்கோம். மொத்தம் 3 கன்ஸ்டன்ட்ஸ் இருக்கிறதுனால 3 ஸ்லாக் வேரியபிள் ஆட் பண்ணியிருக்கோம். அப்போ இங்கேயும் நம்ம 3 ஸ்லாக் வேரியபிள் ஆட் பண்ணணும். அதோட கோஎஃபிஷியன்ட் 0ன்னு எடுத்துக்கணும். ஸோ 0s1 ப்ளஸ் 0s2 ப்ளஸ் 0s3. இப்போ 2 கன்ஸ்டன்ட்ஸ் இருந்ததுன்னா நம்ம 2 ஸ்லாக் வேரியபிள் தான் எடுத்திருப்போம். அப்போ இங்கே 2 ஸ்லாக் வேரியபிள் மட்டும் ஆட் பண்ணால் போதும். அப்போ கொடுத்துருக்க அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் நம்மளுக்கு இப்படி சேஞ்ச் ஆகிடும். சப்ஜெக்ட் டு கன்ஸ்டன்ட்ஸில் எப்படி எழுதலாம், சப்ஜெக்ட் டு கொடுத்துருக்க நம்ம ஏற்கனவே சேஞ்ச் பண்ணி எழுதியிருக்கோம், அதை அப்படியே நம்ம எழுதிக்கலாம். இதுதான் ஸ்டாண்டர்ட் ஃபார்ம். ஸோ 2x ப்ளஸ் ஒய் ப்ளஸ் S1 இஸ் ஈக்குவல் டு 40. நெக்ஸ்ட் செகண்ட் ஈக்குவேஷன் x plus y plus S2 is equal to 24 and 2x plus 3y plus S3 is equal to 60. இது ஸ்டாண்டர்ட் ஃபார்ம். இப்போ இதுக்கப்புறமா நம்ம feasible சொல்யூஷன் கண்டுபிடிக்க போகிறோம். சரி, ஆப்டிமல் சொல்யூஷன் கண்டுபிடிக்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஐட்ரேஷன் போடணும். ஃபஸ்ட்டு இனிஷியல் ஐட்ரேஷன் எப்படி போடலான்னு பார்க்கலாம். நான் ஏற்கனவே
ட்ரா பண்ணி வச்சுருக்கேன். எல்லா சம்க்குமே டேபிள் இப்படி தான் ஸ்டார்ட் பண்ணணும். டேபிள் இப்படி தான் இருக்கணும். அதாவது சிஜே சிபி பேசிஸ் எக்ஸ் ஒய், அங்கே வேரியபிள் நம்மளுக்கு என்ன இருக்குது எக்ஸ் ஒய், நம்ம 3 ஸ்லாக் வேரியபிள்ஸ் எடுத்திருக்கோம். ஸோ S1 S2 S3. ஸோ இது மாதிரி தான் நம்ம டேபிள் எடுக்கணும். சப்போஸ் 2 ஸ்லாக் வேரியபிள் எடுத்தோம்னா நம்ம S3யை நம்ம கட் பண்ணிக்கலாம். ஸோ இருக்க சம்முக்கு நம்ம இப்படி ட்ரா பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் வேல்யூ அண்டு ரேஷியோ. இப்போ சிஜேல நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷனோட கோஎஃபிஷியன்ட்ஸ்லாம் எழுதிக்கலாம். இப்போ அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷனோட கோஎஃபிஷியன்ட்ஸ்லாம் என்ன இருக்குது 3 2 0 0 0. அப்போது அதை அங்கே ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ 3 2 0 0 0. நெக்ஸ்ட்டு பேசிஸில் எப்பவுமே ஸ்லாக் வேரியபிள் தான் ஸ்டார்ட் பண்ணும். ஸோ 3 ஸ்லாக் வேரியபிள் S1 S2 S3. இங்கே எஸ்பியில் என்ன வரும்னா இதோட கோஎஃபிஷியன்ட்ஸ் தான் வரும். இப்போ S1ஓட கோஎஃபிஷியன்ட் 0, S2 கோஎஃபிஷியன்ட் 0, S3 கோஎஃபிஷியன்ட் 0. ஃபஸ்ட்டு இனிஷியல் ஐட்ரேஷனில் எல்லாம் 0வாக தான் வரும். நெக்ஸ்ட்டு இங்கே இதை ஃபில் பண்ணணும். ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனில் இருக்க கோஎஃபிஷியன்ட்ஸ்லாம் ஃபில் பண்ணலாம். 2x + y + S1. ஸோ 2xனா 2x கொடுத்துருக்காங்க, நமக்கு ஸ்டாண்டர்ட் ஃபார்மில் எழுதியிருக்கோம். 2x + y + S1 = 40. ஸோ 2 1 1, S2 and S3 இல்லை, அப்போ 0 0 வேல்யூ 40. ஸோ 2 1 1 0 0 40 ஈக்குவலுக்கு அப்புறமா கொடுத்துருக்கிறது தான் வேல்யூவில் வரும். நெக்ஸ்ட்டு அதே மாதிரி செகண்ட் ஈக்குவேஷனில் பார்க்கலாம். செகண்ட் ஈக்குவேஷன் என்ன இருக்குது x + y + S2 = 24. ஸோ 1 1 0 1 0. இங்கே S2 வேல்யூ இருக்குது, S1 S3 இல்லைனால 0. இங்கே வேல்யூ 24. நெக்ஸ்ட்டு தேர்ட் ஈக்குவேஷன் S3க்கு நேராக எழுதிக்கணும். 2x + 3y. அப்போ 2 3 S3 தான் இருக்குது. ஸோ S3க்கு 1, S1க்கும் S2க்கும் 0 போட்டுக்கலாம். இங்கே வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்கன்னா 60 கொடுத்துருக்காங்க. கொடுத்துருக்கிறத வச்சு நம்ம இதை ஃபில் பண்ணிக்கலாம், இந்த டேபிளை ஃபில் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் என்ன பண்ணணும்னா ZJ கண்டுபிடிக்கணும். ZJவோட ஃபார்முலா என்னன்னா CB × XI. CB இங்கே நம்மளுக்கு CB இருக்கா, CB. இப்போது இது XI, அதாவது இந்த ரோ. நெக்ஸ்ட்டு அடுத்த ரோக்கு போகணும், நெக்ஸ்ட்டு அடுத்த ரோ, அதுமாதிரி போயிட்டே இருக்கணும். ஃபஸ்ட்டு இங்கே 0 கூட ஃபஸ்ட்டு இது கூட இதை மல்டிப்ளை பண்ணிவிட்டு ப்ளஸ் போட்டு அடுத்து இது கூட இதை மல்டிப்ளை பண்ணணும். அப்புறம் ப்ளஸ் போட்டு இது கூட இதை மல்டிப்ளை பண்ணி அந்த வேல்யூ தான் இங்கே நம்மளுக்கு வரணும். இப்போது 0 + 2 0 0 plus again 0 × 2 0, again 0 × 1 0 plus 0 × 2 0. so answer 0. மோஸ்ட்லி இனிஷியல் ஐட்ரேஷனில் எல்லா வேல்யூமே 0 தான் வரும். ஃபஸ்ட் ஐட்ரேஷனில் ஃபஸ்ட்டு டேப்லர் காலமில். நெக்ஸ்ட்டு இது கூட இதை மல்டிப்ளை பண்ணால் 0 தான். இங்கே 0 இருக்கிறதுனால நம்மளுக்கு எல்லா வேல்யூமே நம்மளுக்கு என்னவாக தான் வரும், மல்டிப்ளை பண்ணால் 0 தான். ஸோ 0 0 வேல்யூ நம்மளுக்கு 0 தான் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா ZJ கண்டுபிடிச்சாச்சு. இப்போ ZJ - CJனா இங்கே CJ மேலே இருக்கா. இப்போது இங்கேருந்து இதை சப்ராக்ட் பண்ணணும். இங்கே இருக்க வேல்யூலேருந்து இங்கே இருக்க வேல்யூவை சப்ராக்ட் பண்ண போகிறோம். அப்போது 0 - 3. ஸோ ஆன்சர் -3. ஸோ 0 - 3 = -3. அதே மாதிரி தான் 0 - 2 -2, 0 - 0 0, 0 - 0 0, 0 - 0 0 0. ஸோ நம்மளுக்கு 0 - 0 0 இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். இங்கே வேல்யூ எழுதக்கூடாது, இங்கே எம்டியாகவே விட்டுடலாம். இதுதான் நம்மளோட ஃபஸ்ட் ஐட்ரேஷன். இந்த ஃபஸ்ட் ஐட்ரேஷன்லேருந்து நம்ம என்னெல்லாம் கண்டுபிடிக்கலாம்னா என்ட்ரிங் வேரியபிள், லீவிங் வேரியபிள், and pivot element. இந்த ஐட்ரேஷன்லேருந்து நம்ம இந்த 3 வேல்யூஸ் தான் கண்டுபிடிக்க போகிறோம். இப்போது இதில் நம்ம இந்த டேபிளர் காலம் முடிச்சாச்சு. இந்த டேபிளர் காலம்லேயே நம்மளுக்கு
எது வந்து ஸ்மால் வேல்யூன்னு பார்க்கலாம், அதாவது மோஸ்ட் நெகட்டிவ். இல்லை நெகட்டிவில் இருக்கும், இந்த நெகட்டிவில் இருக்கிறத நம்ம ஐட்ரேஷன் போட்டுட்டே வந்து பாசிட்டிவில் வர வரைக்கும் நம்ம ஐட்ரேஷன் ப்ரொசீட் பண்ணிகிட்டே வரணும். இங்கே நம்மளுக்கு 2 நெகட்டிவ் வேல்யூ இருக்குது. இந்த 2 நெகட்டிவ் வேல்யூலே எது மோஸ்ட் நெகட்டிவ், இதுதான் மோஸ்ட் நெகட்டிவ். இல்லைனா இதிலே ஸ்மாலஸ்ட் வேல்யூனா மைனஸில் நம்மளுக்கு எது பிக்கஸ்ட் நம்பர் தான், மைனஸ் சிம்பிள் இருந்தால் பிக்கஸ்ட் நம்பர் தான் ஸ்மாலஸ்ட் வேல்யூ. ஸோ இந்த -3 தான் நம்மளுக்கு ஸ்மால் வேல்யூ. ஸோ இதோட கரஸ்பாண்டிங் காலமை நம்ம பாக்ஸ் பண்ணிக்கலாம். அப்போ இதோட கரஸ்பாண்டிங் காலம் நம்ம பாக்ஸ் பண்ணியாச்சு. அப்போ அதுக்கு நேராக இருக்க வேரியபிள் என்ன இருக்குது, அந்த காலமில் இருக்க வேரியபிள் என்ன இருக்குது, எக்ஸு தான் இருக்குது. ஸோ இதுதான் நம்மளோட என்ட்ரிங் வேரியபிள். எக்ஸ் இஸ் த என்ட்ரிங் வேரியபிள். ஸோ இங்கே எக்ஸ் தான் நம்மளோட என்ட்ரிங் வேரியபிள் கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு லீவிங் வேரியபிள் கண்டுபிடிக்கணும். இப்போ லீவிங் வேரியபிளுக்கு என்ன பண்ணணும்னா அடுத்தது ரேஷியோ கண்டுபிடிக்கணும். இங்கே ரேஷியோ ஒரு காலம் அப்படியே இருக்குல்ல, இங்கே வந்து நம்ம ரேஷியோ கண்டுபிடிக்கணும். ரேஷியோ கண்டுபிடிக்கிறதுக்கு இப்போது இந்த காலம் தான் நம்ம செலக்ட் பண்ணியிருக்கோம். இங்கே வேல்யூ இருக்குது. இந்த வேல்யூலேருந்து நம்ம செலக்ட் பண்ண காலத்தை டிவைட் பண்ணி எழுதணும். இப்போ 40க்கு நேராக என்ன இருக்குது, 2. ஸோ 40 divided by 2 is equal to 20. நெக்ஸ்ட்டு 24 divided by 1 is equal to 24. 60 divided by 2 is equal to 30. நம்மளுக்கு என்னென்ன வேல்யூ கிடச்சிருக்கு, 20, 24, 30. இதுலேயும் ஸ்மாலஸ்ட் வேல்யூ. இங்கே நம்ம ஸ்மால் பார்த்தோம்ல, அதே மாதிரி இங்கேயும் நம்ம இது எல்லாமே பாசிட்டிவில் தான் இருக்குது, பாசிட்டிவில் தான் வரும். இப்போ இதுலேயே நம்ம ஸ்மால் வேல்யூ பார்க்கணும். ஸோ இதில் ஸ்மால் வேல்யூ 20. அதோட கரஸ்பாண்டிங் ரோவை நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இதுதான் அந்த 20யோட கரஸ்பாண்டிங் ரோ. இப்போது இங்கே நம்ம இந்த காலமும் இந்த ரோவும் எந்த எலமெண்ட்டில் நம்மளுக்கு கட் ஆகிருக்கு, 2ன்ற எலமெண்ட்டில் கட் ஆகிருக்கு. இப்போது இதில் இந்த ரோவை நம்ம செலக்ட் பண்ணிக்குவோம். இந்த ரோக்கு நேராக நம்மளுக்கு என்ன ஒரு வேரியபிள் கொடுத்துருக்காங்க, S1ன்ற வேரியபிள் தான் இருக்குது. ஸோ அந்த S1 தான் நம்மளுக்கு என்னென்னா லீவிங் வேரியபிள். நமக்கு லீவிங் வேரியபிள் S1, அதாவது S1ஐ எடுத்துகிட்டு அங்கே நம்ம எக்ஸு என்ட்ரிங் வேரியபிளை கொண்டு வந்து போட போகிறோம். இப்போது இந்த ரெண்டுமே கட் ஆகிற பாயிண்ட் நம்மளுக்கு என்ன இருக்குது, 2. அப்போ அதை நான் பாக்ஸ் பண்ணுறேன். இந்த 2 தான் நம்மளுக்கு என்னென்னா பைவோட் எலமெண்ட். ஸோ நமக்கு தேவையான அந்த 3 கிடச்சாச்சு. பைவோட் எலமெண்ட் 2. இப்போ இதை வச்சு நம்ம என்ன பண்ணோம்னா நெக்ஸ்ட் ஐட்ரேஷன் போட போகிறோம். நெக்ஸ்ட் ஐட்ரேஷன் நம்மளுடைய எய்ம் என்ன வச்சுக்கணும்னா, இந்த பைவோட் எலமெண்ட்டோட இந்த வேல்யூ வந்து 1ஆக மாற்றிடணும். பைவோட் எலமெண்ட்டுக்கு கீழே இருக்க அந்த 2 வேல்யூமே நம்ம 0வாக மாற்றணும். அதுதான் நம்மளோட எய்ம். அதை வச்சு நம்ம அந்த டேபிளர் காலம் ஃபில் பண்ணிவிட்டு மறுபடியும் இந்த ப்ரொசீஜரை கண்டினியூ பண்ணணும். இங்கே இந்த பைவோட் எலமெண்ட் 1 வரணும், அதுக்கு கீழே இருக்க அந்த 2 எலமெண்ட்டும் 0 வரணும். எல்லா சம்மும் இதே மாதிரி தான் ஃபாலோ பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் ஐட்ரேஷன் போடலாம். நெக்ஸ்ட் ஐட்ரேஷன் போடும்போது அதே சேம் இதே மாதிரி தான், இந்த டேபிளர் காலம் மாதிரியே அப்படியே சிஜேலாம் சேமாக தான் இருக்கும். சிஜே சேமாக இருக்கலாம், இந்த மீதியெல்லாம் அதே மாதிரி சேமாக எழுதிக்கலாம். இப்போ இதில் நம்ம வேரியபிள் ஃபில் பண்ணலாம். வேரியபிள் ஃபில் பண்ணும்போது இதில் இந்த S2க்கு பதிலாக என்ட்ரிங் வேரியபிள் இங்கே எக்ஸ். ஸோ நம்ம இங்கே இந்த டேபிளர் காலமில் இங்கே எக்ஸ்ன்னு எழுதிக்கலாம். மீதியெல்லாம் அப்படியே ஆஸ் யூஷுவல் இங்கே S2 தான் இருக்குது. லாஸ்ட் ஐட்ரேஷனில் இங்கே S3 தான் இருக்குது. இப்போது இந்த சைடு என்ன பண்ண போகிறோம்னா இதோட கோஎஃபிஷியன்ட் எழுதுவோம். எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் என்ன, 3. ஸோ 3. S2ஓட கோஎஃபிஷியன்ட் 0, S3 கோஎஃபிஷியன்ட் 0. நம்ம இப்போ இதை ஃபில் பண்ண போகிறோம். பைவட் எலமெண்ட் நம்மளுக்கு எங்கே வந்துச்சு, இந்த இடத்துல தான் நம்மளுக்கு பைவட் எலமெண்ட் வந்துச்சு. இங்கே தான் 2 இருக்குது. இந்த 2வை என்ன பண்ண போகிறோம்னா நம்ம 1ஆக சேஞ்ச் பண்ண போகிறோம். அப்போது இதை நம்ம 1ஆக சேஞ்ச் பண்ணோம்னா நம்ம என்ன பண்ணணும், இதை நம்ம 2ஆல் டிவைட் பண்ணிட்டா இது 1ஆக சேஞ்ச் ஆகிடுமா. அப்போ நம்ம இதை 2ஆல் டிவைட் பண்ணலாம். இப்போ 2 divided by 2 வேல்யூ 1 ஆகிடுதா. அப்போ இந்த எலமெண்ட்டை 2ஆல் டிவைட் பண்ணால் எல்லா எலமெண்ட்டும் நம்ம 2ஆல் டிவைட் பண்ணோம். ரேஷியோவை தவிர வேல்யூ வரைக்கும் நம்ம 2ஆல் டிவைட் பண்ணோம். அப்போ இதை டிவைட் பண்ணால் என்ன வரும், 2/2 1, 1/2 1/2, 1/2 1/2, 0/2 0, 0/2 0, 40/2 20.
இப்போது நம்மளுக்கு நியூ எக்ஸ் கிடச்சாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம S2வும் S3யும் நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ S2 இதுதான் பைவட் எலமெண்ட் இருந்த பிளேஸு. அதுக்கு கீழே இருக்க இந்த ரெண்டுமே நம்மளுக்கு என்னவாக வரணும், 0வாக இருக்கணும். நம்மளோட ஓல்டு என்ன கொடுத்துருக்காங்களோ அதை வச்சு தான் நம்ம டெரைவ் பண்ணணும். இப்போ நம்மளுக்கு ஓல்டு S2 என்னவோ அது நியூ S2 எப்படி கண்டுபிடிக்கணும்னா, ஓல்டு S2 எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நம்ம நியூவாக இதில் என்ன வேரியபிள் கண்டுபிடிச்சிக்கோம், இந்த ஐட்ரேஷனில் எக்ஸ் தான் கண்டுபிடிச்சிருக்கோம். இதையும் வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி எப்படி 0 வர வைக்க முடியும்னு பார்க்கணும். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம நியூ S2 கண்டுபிடிக்கணும். இப்போ நியூ S2 கண்டுபிடிக்கிறதுக்கு நான் இங்கே கேல்குலேஷன் போடுறேன் கீழே. இப்போ நியூ S2 is equal to ஏற்கனவே இருக்கா ஓல்டு S2 எடுத்துக்கணும். ஓல்டு S2 என்ன, ஓல்டு S2 லாஸ்ட் ஐட்ரேஷனில் நம்ம டேபிள் என்ன கொடுத்துருக்கோம், 1 1 0 1 0 24 அதை எடுத்துக்கலாம். ஸோ 1 1 0 1 0 24. இப்போது நம்மளுக்கு நம்ம இப்போ போட்டுன்னு இருக்க ஐட்ரேஷனில் நம்மளுக்கு இருக்கிறது என்ன, எக்ஸ் தான் இருக்குது. அதை நம்ம எழுதிக்கலாம். 1 1 1/2 1/2 0 0 20. இப்போது இந்த ரெண்டுலேயும் நம்ம என்ன அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணால் 0 ஆகும். இந்த ஃபஸ்ட் எலமெண்ட் தான் நம்ம 0 பண்ணணும். இப்போ இதை நம்ம சப்ராக்ட் பண்ணால் இது 0 ஆகிடுமா, இதையும் நம்ம சப்ராக்ட் பண்ணால் இந்த எலமெண்ட் 0 ஆகிடும். மீதியும் அதே மாதிரி சப்ராக்ட் பண்ணி எழுதிக்கலாம். அப்போ இதையும் சப்ராக்ட் பண்ணி எழுதலாமா? ஸோ இதையும் சப்ராக்ட் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும், 1 - 1 0 1 - 1/2 1/2 0 - 1/2 -1/2 1 - 0 1 0 - 0 0 24 - 24. இப்போ நம்மளுக்கு கிடச்சிருச்சா? இதை என்ன கொண்டு போகலாம், அங்கே கொண்டு போய் எழுதிக்கலாம் S2ல். அப்போது 0 1/2 -1/2 1 0 4. இதுதான் நம்மளோட நியூ S2. அடுத்தது என்ன பண்ணணும்னா நியூ S3 கண்டுபிடிக்கணும். அப்போ நியூ S3 கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஓல்டு S3 எடுத்து அதை யூஸ் பண்ணி கண்டுபிடிக்க போகிறோம். அது இதே மாதிரி கேல்குலேஷன் பண்ணோம். அங்கேயும் நம்ம ஃபஸ்ட் எலிமெண்ட் 0 ஆக்கணும். ஸோ நியூ S3 இஸ் ஈக்குவல் டு ஓல்டு, இது வந்து எக்ஸ். ஸோ ஓல்டு S3 என்ன, லாஸ்ட் ஐட்ரேஷனில் ஓல்டு S3 என்ன இருக்குது, 2 3 0 0 1 60. அதை அப்படியே நம்ம எழுதிக்கலாம். ஸோ 2 3 0 0 1 60 இது வந்து ஓல்டு S3. நம்மளுக்கு இதில் எக்ஸ் ஏற்கனவே யூஸ் லாஸ்ட் S2 கண்டுபிடிக்கும்போது நம்ம எக்ஸ் தான் யூஸ் பண்ணோம். நியூ எக்ஸ் தான் யூஸ் பண்ணோம். அதே தான் நம்ம இங்கேயும் யூஸ் பண்ண போகிறோம். இப்போ நியூ எக்ஸ் இதுதான் நியூ எக்ஸு. இப்போ இதை நம்ம எழுதுனா 1 1/2 1/2 0 0 20. இதுதான் நம்மளோட நியூ எக்ஸு. இது நியூ எக்ஸு. இப்போ இதில் நம்மளுக்கு இந்த வேல்யூ நம்ம 0 பண்ண போகிறோம். அப்போது இங்கே 1 தான் இருக்குது. இது 2ஆக இருந்தால் நம்மளுக்கு சப்ராக்ட் பண்ணால் 0 ஆகிடும். அப்போ இது 2ஆக வேணும், நம்ம என்ன பண்ணலாம், இதை 2ஆல் மல்டிப்ளை பண்ணலாம். அப்போது நியூ எக்ஸை நம்ம என்ன பண்ணலாம், 2ஆல் மல்டிப்ளை பண்ணலாம். அப்போது 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் இது வரும் 2. இப்போது 2 இதை 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் 1, இதை மல்டிப்ளை பண்ணால் 1 0 0 2 2s are 4 சரி 20 அது. ஸோ 20 × 2 40. இப்போது நம்ம இதிலேருந்து இதை சப்ராக்ட் பண்ணணும். நடுவில் இருக்க எலமெண்ட் அப்படியே விட்டுடலாம், எக்ஸ் வேண்டாம், நம்மளுக்கு 2x இருக்குது. இதிலேருந்து இதை நம்ம சப்ராக்ட் பண்ணலாம். இப்போ சப்ராக்ட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன வரும், 2 - 2 0 3 - 1 2 0 - 1 -1 0 - 0 0 1 - 0 1 60 × 40 20. இப்போ இதை நம்ம கொண்டு போய் இதுதான் நம்மளோட நியூ S3. இதை கொண்டு போய் நம்ம S3ல சப்ஸ்டிட் இங்கே எடுத்துகிட்டு வந்து எழுதிக்கலாம். ஸோ 0 2 -1 0 1 20. இப்போ அதே மாதிரி லாஸ்ட் ஐட்ரேஷன் என்ன பண்ணோம், அதே மாதிரி ZJ கண்டுபிடிக்கணும். ZJக்கு CB × XI. இங்கே வந்து CB இதையும் நம்ம மல்டிப்ளை பண்ண போகிறோம். இப்போ 3 × 1. ஸோ 3 1s are 3. நெக்ஸ்ட் நம்பர் 3 0 0s are 0 0 0s are 0. ஸோ வெறும் 3 மட்டும்தான் வரும். நெக்ஸ்ட் இதை மல்டிப்ளை பண்ணலாம். 3 × 1/2 3/2. இப்போ இதை மல்டிப்ளை பண்ணால் 0, இதை மல்டிப்ளை பண்ணால் 0. ஸோ 3/2. நெக்ஸ்ட்டு
இப்போ இந்த 2 ரோவுமே 0 இருக்கிறதுனால நம்ம எப்படி மல்டிப்ளை பண்ணாலும் நமக்கு 0 தான் கிடைக்கும். நம்ம அதனால் இப்போது 3ஆல் மட்டும் மல்டிப்ளை பண்ணலாம். ஸோ இதை மல்டிப்ளை பண்ணால் 3/2, 3 zeros are 0, 3 zeros are 0, 3 2s are 6, so 60. இப்போ நம்மளுக்கு zj மைனஸ் cj, zj நம்மளுக்கு தெரியும், அதுலேருந்து நம்ம இந்த cjவை சப்ராக்ட் பண்ணணும். அப்போ 3 - 3 0, 3/2 மைனஸ் இங்கே மேலே என்ன இருக்குது 2 இருக்குது. ஸோ 3/2 மைனஸ் 3/2 மைனஸ் 2 இஸ் ஈக்குவல் டு 3 மைனஸ் எல்சிஎம் எடுக்கலாம் 4/2 இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 1/2. அப்போ இங்கே என்ன வரும் மைனஸ் 1/2. நெக்ஸ்ட்டு 3/2 இங்கே என்ன இருக்குது 0. ஸோ 3/2, 0 - 0 0, 0 - 0 0. இப்போ நம்மளுக்கு இங்கே ஒரே ஒரு நெகட்டிவ் வேல்யூ தான் இருக்குது. பாசிட்டிவ் ஒன்று பாசிட்டிவ் ஆகிடுச்சு, மீதியெல்லாம் 0 இருக்குது. நெகட்டிவ் வேல்யூ தான், நெகட்டிவில் இருக்க ஸ்மால் தான் இங்கே பார்க்கணும். ஸ்மால் பார்த்தாலே நம்மளுக்கு நெகட்டிவ் தான் வந்துடும். இப்போ இதில் இருக்க ஸ்மால் வந்து இதுதான் நம்மளோட ஸ்மால், -1/2 தான் ஸ்மாலஸ்ட் வேல்யூ. அதோட கரஸ்பாண்டிங் காலம் லாஸ்ட் டைம் என்ன பண்ணுவோம், லாஸ்ட் ஐட்ரேஷன் அதே தான். கரஸ்பாண்டிங் காலமை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். கரஸ்பாண்டிங் காலமை அது மேலே இருக்க வேரியபிள் என்னென்னா இதுதான் என்ட்ரிங் வேரியபிள். இப்போது இந்த காலமை வச்சு நம்ம இதை என்ன பண்ணுவோம் டிவைட் பண்ண போகிறோம். ஸோ 20 / 1/2 இது எப்படி எழுதலாம் 20 × 2 இஸ் ஈக்குவல் டு 40. நெக்ஸ்ட்டு 4 / 1/2 இஸ் ஈக்குவல் டு 4 × 2 இஸ் ஈக்குவல் டு 8. நெக்ஸ்ட்டு 20 × 2 இஸ் ஈக்குவல் டு 20 / 2 இஸ் ஈக்குவல் டு 10. ஸோ இதுலேயே ஸ்மாலஸ்ட் நம்பர் என்ன 8. ஸோ 8 மார்க் பண்ணிட்டு அதோட கரஸ்பாண்டிங் ரோவை நம்ம என்ன பண்ணலாம் செலக்ட் பண்ணிக்கலாம். இதுதான் அதோட கரஸ்பாண்டிங் ரோ. இப்போது அங்கே இருக்க வேரியபிள் நம்மளுக்கு என்ன வருது இந்த கரஸ்பாண்டிங் ரோ, அங்கே இருக்க வேரியபிள் S2. ஸோ இதுதான் லீவிங் வேரியபிள், இதுதான் என்ட்ரிங் வேரியபிள். இல்லை இது ரெண்டும் இன்டர்செக்ட் ஆகிற பாக்ஸில் என்ன இருக்குது 1/2 இருக்குது. இதுதான் பைவோட் எலிமெண்ட். அப்போ நம்மளுக்கு இந்த ஐட்ரேஷன் வந்து நம்மளுக்கு என்னென்னலாம் கிடச்சிருக்கு என்ட்ரிங் வேரியபிள் y, leaving variable S2, pivot element 1/2. இப்போ இந்த இதிலேருந்து நம்ம கண்டுபிடிச்சாச்சு. இப்போது நம்மளுக்கு இங்கே ஐட்ரேஷனில் மைனஸ் இருக்குது, மைனஸ் இல்லாமல் ப்ளஸ் ஆகிற வரைக்கும் இன்னொரு ஐட்ரேஷன் போடணும். அதில் நம்ம ப்ளஸ் ஆகலாம் இன்னொரு ஐட்ரேஷன் போடணும். இப்போ நெக்ஸ்ட் இன்னொரு ஐட்ரேஷன் போடலாம். அந்த ஐட்ரேஷன்லேயும் நம்மளுக்கு என்ன வரும்னா இது மாதிரி தான் அதே சிஜே தான் வரும். இது அதே மாதிரி எழுதிக்கணும். இப்போது இதில் லாஸ்ட் ஐட்ரேஷனில் எக்ஸோட வேல்யூ இங்கே இருக்க S2 எடுத்துகிட்டு நம்ம என்ன சேஞ்ச் பண்ணோம், இந்த S2 எடுத்துகிட்டு நம்ம இங்கே ஒய்யை நம்ம சேஞ்ச் பண்ணிக்கணும். ஸோ y S3. இப்போ எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் 3, y கோஎஃபிஷியன்ட் 2, S3 கோஎஃபிஷியன்ட் 0. இப்போ நம்ம இந்த டேபிளர் காலமை ஃபில் பண்ணணும். டேபிளர் காலம் ஃபில் பண்ணுறது ஃபஸ்ட்டு y தானே நம்ம மாற்றிருக்கோம். இப்போ ஒய்யை ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். அப்போ அங்கே நம்மளுக்கு இன்டர்செக்ட் ஆகிற பாயிண்ட், இந்த பாயிண்ட்டு தான் நம்மளுக்கு என்ன பண்ணணும், இது தான் செகண்ட் எலிமெண்ட். இது ஃபஸ்ட்டு 0, செகண்ட் இதுக்கு தான் நம்மளுக்கு பைவோட் எலிமெண்ட். இதை நம்ம 1ஆக சேஞ்ச் பண்ணணும். இப்போ இதை நம்ம 1ஆக சேஞ்ச் பண்ணால் என்ன பண்ணலாம், இதை 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் இது 1ஆக சேஞ்ச் ஆகிடும். ஏன்னா 2/2 நம்மளுக்கு என்ன ஆகும் 1 ஆகிடும். அப்போ இதை என்ன பண்ணலாம் ஃபுல்லாக 2ஆல் மல்டிப்ளை பண்ணலாம். இப்போ இதை 2ஆல் 2 zeros are 0, 2/2 1. நெக்ஸ்ட்டு -1/2. அப்போ என்ன வரும் -1. நெக்ஸ்ட் எலமெண்ட் 1. ஸோ 1/2 2ஆல் மல்டிப்ளை 2. இது வந்து 8 ஆகிடும், இது 0. ஸோ 208. இப்போ இதுதான் நம்மளோட நியூ ஒய். இந்த நியூ ஒய் அதை வச்சு நம்ம நியூ எக்ஸு அண்டு நியூ S3 கண்டுபிடிக்கலாம். இப்போது இதோட கேல்குலேஷன் பண்ணலாம். ஃபஸ்ட்டு எக்ஸ் கண்டுபிடிக்கலாம். எக்ஸ் கண்டுபிடித்து ஓல்டு நியூ எக்ஸ் நம்மளுக்கு வேணும்னா ஓல்டு எக்ஸை எடுத்துக்கணும். ஸோ நியூ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஃபஸ்ட்டு ஓல்டு எக்ஸ் எடுத்துக்கலாம். ஓல்டு எக்ஸ் என்ன இருக்குது லாஸ்ட் ஐட்ரேஷனில் நம்மளுக்கு எக்ஸில் என்ன இருக்குது 1, 1/2, 1/2, 0, 0, 20. ஸோ அதை இங்கே எழுதிக்கலாம்.
1 1/2 1/2 0 0 20 இதான் வந்து ஓல்டு எக்ஸ் லாஸ்ட் ஐட்ரேஷன்லேருந்து எழுதியிருக்கோம். இப்போ இதில் நம்மளுக்கு இந்த 1/2 தான் நம்ம இந்த செகண்ட் எலமெண்ட் தான் நம்ம வந்து பைவோட் எலமெண்ட்டுக்கு கரஸ்பாண்டிங்காக இருக்கிறது. ஸோ இதை தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா 0 பண்ண போகிறோம். இப்போ இது 1 ஆக்கிட்டோம்னா மீதி இருக்கிறது நம்ம ரெண்டையுமே 0 ஆக்கணும். ஸோ இதில் ஓல்டு எக்ஸ் எடுத்தாச்சு. அடுத்தது நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இங்கே ஏற்கனவே நம்மளுக்கு என்ன இருக்குது, ஒய் இருக்குது, நியூ ஒய் இருக்குது. அப்போ நியூ ஒய் எடுத்து எழுதிக்கலாம். ஸோ நியூ y is equal to 0 1 -1 2 0 8. இப்போது இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா 1/2 இந்த எலமெண்ட் தான் நம்மளுக்கு என்ன வரணும், 0 வரணும். அப்போது இந்த நியூ ஒயில் நம்ம என்ன சேஞ்ச் கொடுத்தா இது நம்மளுக்கு 0 ஆகும்னு பார்க்கலாம். இப்போ இந்த நியூ ஒயில் நம்ம என்ன சேஞ்ச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ இங்கே 1/2 இருக்குது, இங்கே 1 இருக்குது. இதை 2ஆல் டிவைட் பண்ணால் இங்கே நம்மளுக்கு 1/2 கிடைக்கும். அப்போ சப்ராக்ட் பண்ணால் நம்மளுக்கு 0 ஆகிடும். ஸோ இதை நம்ம என்ன பண்ணலான்னா 1 அதாவது by2 y/2. இப்போ 0/2 0 1/2 -1/2 2/2 1 0 8/2 8/2 is equal to 4. இப்போது இது வந்து நம்மளுக்கு இந்த வேல்யூஸ் நம்மளுக்கு தேவையில்லை. இப்போ இதுலேருந்து இதை நம்ம சப்ராக்ட் பண்ணலாம். இப்போ சப்ராக்ட் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும், 1 - 0 1 1/2 -1/2 0. ஸோ 1/2 minus of minus 1/2. ஸோ 1/2 + 1/2 1. ஸோ 0 - 1 - 1 0. ஸோ 20 - 4 16. ஸோ நம்மளுக்கு என்ன கிடச்சிருக்கு, 1 0 1 -1 0 16. இதுதான் நம்மளுக்கு நியூ எக்ஸ். இதை கொண்டு போய் நம்ம இந்த ஐட்ரேஷனில் ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ 1 0 1 -1 0 16. நெக்ஸ்ட் நம்ம S3 கண்டுபிடிக்கணும். S3ல் ஓல்டு S3 ஃபஸ்ட்டு, நியூ S3 வேணும்னா ஃபஸ்ட்டு ஓல்டு S3 எழுதிக்கலாம். ஸோ நியூ S3 is equal to, ஸோ ஓல்டு S3 லாஸ்ட் ஐட்ரேஷன்லேருந்து நம்ம எடுத்து எழுதிக்கலாம். ஓல்டு S3 என்ன, 0 0 2 -1 0 1 20. ஸோ அதை எடுத்து எழுதிக்கலாம். ஸோ 0 2 -1 0 1 20. இதுதான் ஓல்டு S3. இப்போ நம்மளுக்கு நியூ ஒய் தான் நம்ம இதில் கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ நியூ ஒய் என்ன, 0 1 -1 2 0 8. இப்போ இந்த செகண்ட் எலமெண்ட் தான் நம்மளுக்கு என்ன ஆகணும், 0 ஆகணும். அப்போ இது 0 ஆகணும்னா இங்கே 2 இருந்தால் நம்ம சப்ராக்ட் பண்ணிக்கலாம். அப்போ 2ஆல் மல்டிப்ளை பண்ணலாம். ஸோ 2y 0 2 -2 4 2 2s are 4 2 0s are 0 2 8s are 16. இப்போ இது நம்மளுக்கு தேவையில்லை. இப்போ இதை நம்ம சப்ராக்ட் பண்ணலாம். சப்ராக்ட் பண்ணால் என்ன வரும், 0 0 - 0 0 2 - 2 0 -1 of -1 -2. So -1 + 2. So 1 -4 1 20 - 16. So 4. ஸோ நம்மளுக்கு என்ன வேல்யூ கிடச்சிருக்கு, 0 0 1 -4 1 4. இதை கொண்டு போய் இங்கே எழுதிக்கலாம். ஸோ 0 0 1 -4 1 4. இப்போ அகைன் அதே ப்ரொசீஜர் தான் நம்ம கண்டினியூ பண்ண போகிறோம். இப்போ இதை மல்டிப்ளை பண்ணணும். இப்போ இந்த ரோ ஃபுல்லாக 0 இருக்கிறதுனால இதை நம்ம மல்டிப்ளை பண்ணாலும் 0 தான் வரும். இப்போ ஃபஸ்ட்டு 2 ரோ மட்டும் மல்டிப்ளை பண்ணலாம். இப்போ 2 3s are 3 1s are 3 plus 2 0s are 0 is equal to 3. Next 3 0s are 0. So 0 plus 2 1s are 2 is equal to 2. இங்கே 0 இருக்கிறதுனால மல்டிப்ளை பண்ணால் 0 ஆகும். அதனால் நான் மல்டிப்ளை பண்ணல. 3 1s are 3 2 into -1 -2 is equal to 1. Next 3 into -1 -3 plus 2 2s are 4. So 1. 3 zeros are 0. 2 zeros are 0. So 0. 3 16. So 16 into 3. So 16 into 3. 16 into 3 plus next 2 into 8. So 2 into 8. 16 into 3 48 plus 2 into
8 16 இது ரெண்டு ஆட் பண்ணால் நம்மளுக்கு 64 ஆன்சர் வருது. இப்போது இதில் நம்மளுக்கு ZJ மைனஸ் CJ நம்ம கண்டுபிடிக்கலாம். இப்போ ZJ மைனஸ் CJ 3 மைனஸ் 3 0, இங்கே 3 இருக்குது, இங்கே நம்மளுக்கு என்ன இருக்குது 3 இருக்குது. ஸோ 3 மைனஸ் 3 0, நெக்ஸ்ட்டு 2 மைனஸ் 2 0, 1 இருக்குது, 1 மைனஸ் 3 1, 1 மைனஸ் 3 சரி 1 மைனஸ் 0 1, 1 மைனஸ் 0 1, 0 மைனஸ் 0 0. இப்போ நம்ம இந்த ஐட்ரேஷன் பார்க்கும்போது இங்கே கீழே என்ன இருக்குது எல்லாமே 0 பாசிட்டிவாக இருக்குது. இதுக்கு மேலே நம்ம நெகட்டிவாக இருந்தால் தான் நம்ம மறுபடியும் இந்த அதை கரஸ்பாண்டிங் காலம் நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு அதுலேருந்து நம்ம என்ட்ரிங் எலமெண்ட், லீவிங் எலமெண்ட், பைவட் எலமெண்ட், என்ட்ரிங் வேரியபிள், லீவிங் வேரியபிள், பைவட் எலமெண்ட் இதெல்லாமே கண்டுபிடிச்சி அடுத்த ஐட்ரேஷன் ஃபைண்ட் பண்ணோம். ஆனால் இங்கே எல்லாமே நம்மளுக்கு பாசிட்டிவாக வந்துருச்சு. இப்போ இங்கே எல்லாமே பாசிட்டிவாக இருந்தாலே நெக்ஸ்ட் ஐட்ரேஷன் போட தேவையில்லை. இதுலேருந்து நம்ம சொல்யூஷன் எழுதிட்டா போதும். இப்போ இதுலேருந்து சொல்யூஷன் எப்படி எழுதலாம்னா எக்ஸுக்கு நேராக என்ன வேல்யூ இருக்குது 16, இதுதான் எக்ஸு. ஒய்க்கு நேராக 8 இருக்கா. நெக்ஸ்ட்டு ஜட்டுக்கு நேராக நம்மளுக்கு என்ன இருக்குது 64. அப்போது சொல்யூஷன் எப்படி எழுதலாம்னா Z is equal to 64, X is equal to 16, Y is equal to 8. இதுதான் வந்து ஆப்டிமல் சொல்யூஷன். இது ஆப்டிமல் டேபிள். இது எப்படி ஆப்டிமல் டேபிள் சொல்லலாம்னா இங்கே நம்மளுக்கு லாஸ்ட்டாக ZJ மைனஸ் CJல எல்லாமே 0 அண்ட் பாசிட்டிவ் இருக்கிறதுனால இது ஆப்டிமல் டேபிள். அந்த ஆப்டிமல் டேபிளில் இருந்து தான் நம்ம ஆப்டிமல் சொல்யூஷன் எழுதணும். இப்போ இந்த ஆப்டிமல் சொல்யூஷன் நம்மளுக்கு சொல்யூஷன் என்னென்னா Z X Y தான் வேணும். ஸோ எக்ஸுக்கு நேராக இருக்கிறது X வேல்யூ, ஒய்க்கு நேராக இருக்கிறது Y வேல்யூ, ஜட்டுக்கு நேராக இருக்கிறது Z வேல்யூ. அதை எழுதியிருக்கோம். இதுதான் இந்த சம்மோட ஆப்டிமல் சொல்யூஷன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.